தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கனஅடியில் இருந்து 14,500 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் மாதையன் வழங்க இருக்கலாம். மாதையன், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், காவேரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாகவே ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு குழல் வெட்டினால பாதுகாப்பு கருதி வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராக திறக்கப்படுகிறது. கபினி அணையிலிருந்து சுமார் 12,000 கனஅடியும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து 2,500 கனஅடி தண்ணீரும் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்று முதலே படிப்படியாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு கருதி பரிசல் ஈக்க மற்றும் 3வது நாளாக தொடர்ந்து தடை விதித்துள்ளது. மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்தால் மட்டுமே பரிசல் ஈக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்கிறதுக்கும் தடை விதிக்க மேலும் வாய்ப்புள்ளது. இதனால் ஒகேனக்கல் பகுதியில் பாறை திட்டுகளாகவே காட்சியளித்த நிலையில தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது பார்க்க முடியும். சினி ஃபால்ஸ், மெயின் அருவி, தொங்குப்பாலம் பகுதியெல்லாம் தற்போது பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை தற்போது நீர்வரத்து செல்லும் காட்சிகளை பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதையன்.